அரசியல் தரும் ரசிகர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் கிடைத்த மிக முக்கியமான தகவல். திகார் சிறையில் அடைக்கப்பட்ட உதயநிதி ஸ்டாலின். முக்கியமான காரணமே இதுதான். விஜய் போட்ட அந்த அதிரடி உத்தரவு. நீதிமன்றம் இப்போ இவருக்கு இந்த தண்டனைய அறிவிச்சிருக்காங்க. அதிகாலையில ஒட்டுமொத்த அரசியல் பிரபலங்கள் அனைவரையும் திருப்பி போட வச்சிருக்கு இந்த மிக முக்கியமான தண்டனை அறிவிப்பு. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, திமுகவுடைய இப்ப இருக்கிற முக்கியமான தலைவர் உதயநிதி ஸ்டாலின். இவர் இப்போ எம்எல்ஏவாகவும் இருக்காரு. அப்படியே உதயநிதி ஸ்டாலினை எதற்காக இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணி திகார் சிறையில அடைக்கிறதுக்கு உத்தரவிட்டிருக்காங்க. ஏற்கனவே நம்ம தாவேக முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியை ஓபன் பண்ணது பிடிக்காத ஒரே எதிர்கட்சினா அது திமுக தான். அதனால இவங்க அப்பையிலிருந்து இவரை எங்கேயுமே போக விடாம, பிரச்சாரம் பண்ண விடாம தடுத்து பார்த்தாங்க. ஆனா விஜய் அவர்கள் அதை கொஞ்சம் கூட யோசிக்க முடியாத அளவுக்கு அடுத்தடுத்து அவர் சில மூவ் பண்ணிட்டே இருந்தாரு. அதாவது மக்கள்களை நேரடியா பார்த்து பிரச்சாரத்துல தொடர்ந்து ஈடுபட்டு தான் இருந்தாரு. அப்படிதான் கரூர்ல மக்களை பார்த்து பேசணும், பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு பலமுறை திமுக கிட்ட கேட்டுமே அவங்க அவரு கேட்ட இடங்களை ஒதுக்காம ஒரு ரொம்ப ரொம்ப இக்கட்டான மக்கள் நடமாடவே முடியாத ஒரு இடத்த அவங்களுக்காக ஒதுக்குனாங்க. அங்கேயும் திமுகவை எப்படியாவது நாம வீழ்த்தியே தீரணும் அப்படின்னு நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் பிரச்சாரம் பண்ணாரு. அந்த பிரச்சாரத்துல யாருமே எதிர்பார்க்காத வகையில அங்க ஒரு பெரிய கலவரம் நடந்துச்சு. அந்த கலவரத்துக்கு முக்கியமான காரணம் விஜய் தான். அந்த கலவரத்துல 42 பேரு பரிதாபமான முறையில கூட்ட நெரிசல்ல ஈடுபட்டு இறந்து போயிட்டாங்க. அதனால விஜய உடனடியாக கைது பண்ணி சிறையில் அடைக்கணும். அந்த 42 பேரும் ரொம்ப ரொம்ப பாவமா இறந்து போனாங்க. அவங்களுடைய குடும்பம் இப்போ என்ன பண்ணுது தெரியுமா? அவங்களுடைய வாழ்வாதாரமே அழிக்கப்பட்டுச்சு. இவர் ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடியே 42 பேரை கொன்னுட்டாரு. ஆட்சிக்கு வந்தா இன்னும் எத்தனை பேரை கொல்லுவாரு? இவரை கைது பண்ணணும் அப்படின்னு உடனடியாக போலீஸ்ல இருந்த அந்த விசாரணைய திமுக அரசு சிபிசிஐக்கு மாத்தினாங்க. சிபிசிஐயும் இந்த விசாரணைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனாங்க. பலமுறை நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடியே டெல்லிக்கு போனாரு. டெல்லிக்கு போய் இந்த வழக்குக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு அவர்கிட்ட இருந்த எல்லாவித ஆதாரங்களையும் காட்டி, இந்த வழக்கு இது வரைக்கும் நிலுவையில தான் இருக்கு. இந்த வழக்கு முடியவே இல்லை. ஏன்னா அப்போதைக்கு திமுக தான் ஆளுங்கட்சி. அதனால அவங்க எப்படியாவது விஜய்க்கு தண்டனை வாங்கி தரணும் அப்படின்னு ஒரு முடிவோட இருந்தாங்க. அப்போ விஜய் சொன்ன எதையுமே அந்த அளவுக்கு அவங்களால காது கொடுத்து கேட்கல. ஆனா இப்போ எல்லாமே தலைகீழா மாறி அவ்வளோ பெரிய சம்பவம் நடந்த பிறகும் மக்கள் விஜய் மேல நம்பிக்கை வச்சு இப்போ விஜய முதலமைச்சரா தேர்ந்தெடுத்துட்டாங்க. இப்போ விஜய் முதலமைச்சரான பிறகு இந்த கரூர் விஷயம் குறித்து சிபிசிஐடி அவர்கிட்ட விசாரிக்கிறதுக்கு வந்தப்போ அவர்கிட்ட இருந்த அது வரைக்கும் தராம இருந்த சில முக்கியமான ஆதாரங்களை விஜய் அவர்கள் இப்போ சிபிசிஐடி கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. இந்த ஆதாரத்தை அவரு முன்னாடியே நினைச்சிருந்தா கொடுத்திருக்க முடியும். கொடுத்திருந்தா கண்டிப்பா அதையும் கலைச்சு திமுக அரசு அதையும் ஒண்ணு இல்லாம பண்ணி இந்த சம்பவத்துல இருந்து தப்பிச்சிருப்பாங்க. ஏன்னா இதுக்கு திமுகவை சேர்ந்த முக்கியமான நபர்கள் தான் காரணம். அதற்கான ஆதாரங்கள் என்கிட்ட இருக்கு. இருந்தாலும் நான் கொஞ்சம் பொறுமையா இருந்தா இத சரி பண்ண முடியும் அப்படின்னு விஜய் அவர்கள் ரொம்ப பொறுமையா இருந்திருக்காரு. இப்போ அவர் தான் ஆளுங்கட்சி அப்படிங்கறனால நேரடியா பிரதமர் மோடி கிட்ட பேசி அதன் மூலயமா இந்த ஆதாரங்களை சிபிசிஐடி ஒப்படைச்சு இதுக்கு எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு இந்த வழக்குல இருந்து உடனடியாக வெளியே வந்த விஜய் அவர்கள் இந்த வழக்குக்கு சம்பந்தப்பட்ட திமுகவை சேர்ந்த உதய ஸ்டாலின் சொல்லிதான் இதெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சில முக்கியமான ஆதாரங்களை சிபிசிஐடி ஒப்படைச்சிருக்காரு. அதன் அடிப்படையில வேற வழியே இல்லாம சிபிசிஐடி இன்னைக்கு அதிகாலையிலேயே உதய ஸ்டாலினை கைது பண்ணி உடனே நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் அவரை திகார் சிறையில அடைக்கணும் அப்படின்னு உத்தரவு பிறப்பித்து அவரு இன்னைக்கு யாரும் எதிர்பார்க்காத வகையில திகார் சிறையில அடைக்கப்பட்டிருக்குதா மிக முக்கியமான தகவல்கள் இணையத்துல வெளியாயிருக்கு. உண்மையிலேயே கரூர் சம்பவத்துல பாதிக்கப்பட்ட எல்லா மக்களுக்கும் ஒழுங்கான ஒரு நீதி கிடைக்கணும் அப்படின்னா அதுல கண்டிப்பா சம்பந்தப்பட்ட யாராக இருந்தாலும் அவங்களுக்கு தண்டனை அளிச்சே ஆகணும். அப்படி நான் சொன்ன மாதிரி தண்டனை கிடைச்சா கண்டிப்பா அது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி தெரியப்படுத்துங்க. அது போக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.